நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. நியூ இயரில் புதுசாக ஹெல்த்தை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நார்மலாக. இப்போ வந்து வெல்த்தை பற்றியும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகணுன்னா எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சில கோல்டு ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து இப்போது ட்ரெண்டாக உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ்ஐபிஸ் மட்டும்தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 29,500 கோடி ரூபா, 29,500 கோடி எஸ்ஐபிஸில் இன்வெஸ்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னி தேதிக்கு பார்த்தோம்னா கடந்த ஒரு 15 மாசமாக ஈக்விட்டி மார்க்கெட்டில் யாருமே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. 20,000 சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4,000லேருந்து 5,000 ரூபாயாவது அவர் வந்து சேவிங்ஸ் பண்ணணும். அவங்க என்ன செலவு வேணாலும் பண்ணட்டும். அவங்க நிறைய பேர் இஎம்ஐ ட்ரெண்ட்ல மாட்டிக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் கோல்ட்ல போட்டு மாட்டிக்கிறதுக்கு பதிலாக ஒரு சில போர்ஷன் கோல்ட்ல அவங்க போட்டுட்டு பாக்கி இருக்கிறத எஸ்ஐபிஸ் மூலமா அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இட் வில் பி குட் ஃபார் தம். இப்போ நம்ம அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இந்த நகை சீட்டு போடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் சார்? எனிதிங் விச் இஸ் ரெகுலேட்டட் இஸ் குடுங்க. இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ரெகுலேட்டட். இப்போ கோல்டில் நீங்கள் ETF எடுத்துட்டீங்கன்னா ரெகுலேட்டடு, டிஜிட்டல் கோல்டு ரெகுலேட்டட் கிடையாது. கரெக்டாக கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு விஷயங்கள் அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க பணத்தை வந்து லூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25-28 வயசு ஆகும் சார். ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேவிங்ஸ் பண்ணால் இந்த அமௌண்ட் இப்போ வந்து ஒரு 5,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 15-20 வருஷம் கழிச்சு இது இவ்வளோ அமௌண்ட் வரணும், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியுமா? ஈக்விட்டிஸ் மட்டும்தான் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இன்னைக்கு 4 அசெட் கிளாஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எஃப்டி, ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, ஈக்விட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த 4லையும் அதிக ரிட்டர்ன்ஸ் எது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்விட்டிஸில் தான் வரும். அது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு தொடர்ந்து லாங் டேர்மில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. லாங் டேர்மில் பணத்தை வெளில எடுக்காமல் இருந்தாங்கன்னா அந்த ரிட்டர்ன்ஸ் அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் சாமானிய மக்களுக்கு அதெல்லாம் அந்த மியூச்சுவல் ஃபண்டோ எஸ்ஐபி பற்றிலாம் தெரியல இல்லையா சார்? அவங்க இன்னமும் கோல்டு மேலேயே தான் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க இல்லையா? சாமானிய மக்களுக்கு இன்னைக்கு வந்து எதெல்லாம் ஸ்பெகுலேஷன் அதெல்லாம் நிறைய தெரியுது. கிரிப்டோவில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பாருங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸை தாண்டி கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இல்லை வேற ஏதாவது ஒரு பெட்டிங் ஆப் வந்துச்சுன்னா அதில் யூசர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க. இந்த ஜனவரி 1 இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இது உங்கள் ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும்னா என்ன மாதிரி விஷயம்? ஸோ ஜனவரி 1 ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் யாரும் சேவிங்ஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஒரு 25% முதல்ல உங்க சம்பளத்துல தனியாக எடுத்து வச்சிருங்க. 25% ஒதுக்கி வச்சிடணும். பாக்கி இருக்கிற பணத்தை தான் செலவு பண்ணணும். அதாவது செலவு போக நீங்க பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஒதுக்கி வச்சிருங்க. நான் வந்து 50% 60% எடுத்து ஒதுக்கி வைங்கன்னு சொல்ல. நான் சொல்றது ஒரு சாதாரணமாக ஒரு 15,000 20,000 சம்பாதிக்கிறவங்கள 25% ஒதுக்கி வச்சுட்டு பாக்கி இருக்கிறத மட்டும் செலவு பண்ணுங்க. கோல்டு ஏறிட்டே போகுது, எனக்கு என்ன இன்னும் 5 வருஷம் கழிச்சு நான் கோல்டு வாங்க போகும்போது எங்கேயாவது ஒரு 25,000 ரூபாய் போயிடுச்சுன்னா அந்த சமயத்தில் எனக்கு ரொம்ப லாஸ் ஆகும். அதனால நான் கோல்டு ஸ்கீமில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சார். நான் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ உங்களோட ஃபண்டமெண்டல் பாயிண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த சேவிங்ஸ் ஹேபிட் எல்லாருக்கும் வரணும். 23-24% இருந்த ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் ரேட்டு இன்னைக்கு 18-19% வந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த இஎம்ஐ கலாச்சாரம் எல்லாமே இஎம்ஐல கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் அவங்களுக்கு வர்ற பணம் எல்லாமே இஎம்ஐல போறதுனால சேவிங்ஸ் அதிகமாக பண்ண முடியல. இப்போ இந்த வருஷம் 2026ல் சேவிங்ஸ் அதிகமாக நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ரெசல்யூஷன் எடுக்கணும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது, நிறைய பேர் ரிசொல்யூஷன் எடுப்பாங்க சார். இந்த வருஷம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். சில பேர் மட்டும் சேவிங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த சேவிங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது சார். மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை எஸ்ஐபி போடுறாங்க இல்லையா சார்? எது சார் பெஸ்ட்டாக இருக்குது? இந்த நியூ இயரில் புதுசாக ஹெல்த்தை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நார்மலாக. இப்போ வந்து வெல்த்தை பற்றியும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஸோ அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகணுன்னா எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சில கோல்டு ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ டிஜிட்டல் கோல்டு இல்லாமல் இருக்குது, அது இல்லாமல் பண்ணுறாங்க. ETF இருக்குது, ETF பண்ணுறாங்க. இல்லை ஏதாவது நகை வாங்கணும்னா நகை வாங்குறாங்க. எஸ்ஐபிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இல்லை ஒரு SB அக்கௌண்ட்டில் மாதம் இவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இப்போது ட்ரெண்டாக உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ்ஐபிஸ் மட்டும்தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 29,500 கோடி ரூபா, 29,500 கோடி எஸ்ஐபிஸில் இன்வெஸ்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஈக்விட்டி மார்க்கெட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல பீரியட் இல்லை. ஸோ 2024 நல்லா போச்சு. ஸோ ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் வரைக்கும் மார்க்கெட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சரிவை சந்திச்சுது. ஸோ இன்னி தேதிக்கு பார்த்தோம்னா கடந்த ஒரு 15 மாசமா ஈக்விட்டி மார்க்கெட்ல யாருமே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. எந்த ஃபண்டுனாலையும் எந்த ஸ்டாக்னாலையும் ரிட்டர்ன்ஸ் அந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ண முடியல. பட் அது இருந்தும் எல்லாரும் அதில் சஸ்டெயின் ஆகிட்டு சேவிங்ஸில் எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம், ஒரு நல்ல விஷயம் கூட. நார்மலாக சேவிங்ஸுங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ஒருத்தர் ஒரு சம்பளம் வாங்குறாரு,
ஒரு 20,000 சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4,000 5,000 ரூபாயாவது அவர் வந்து சேவிங்ஸ் பண்ணணும். அவங்க என்ன செலவு வேணாலும் பண்ணட்டும், அவங்க என்ன மாதிரி இடத்துல வேணாலும் வீடு இருக்கட்டும், என்ன மாதிரி ஒரு ஃபிளாஷி லைஃப் ஸ்டைல் இருந்தாலும் அஃப்கோர்ஸ் அந்த 20,000 ரூபாய்க்கு அவங்க ஒன்றும் இருக்க முடியாது. நிறைய பேர் வந்து பர்சனல் லோன்லயே இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வருமானம் 20,000 இருக்கும், ஆனா வந்து அவங்க செலவு 30,000 அதிகமா செலவு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ பர்சனல் லோன்ஸ் எடுத்து அவங்க அதை வந்து முடிக்கிறது பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் இஎம்ஐ ட்ரெண்ட்ல மாட்டிக்கிறாங்க. சேவிங்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணி சேவிங்ஸ் போறாங்கிறதே நல்லது. அது எதில் போறாங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆர்டியில் போகிறாங்களா, கோல்டில் போகிறாங்களா, அட்லீஸ்ட் அதில் போகிறாங்களே. இல்லைனா இஎம்ஐயில் போயிட்டு புதுசாக நான் ஒரு ஃபோன் வாங்குறேன், ஐஃபோன் வாங்குறேன்னு சொல்லிட்டு இவன் சம்பளமே 30,000 தான் இருக்கும், போய் 1.5 லட்ச ரூபாய் இஎம்ஐ கொடுத்து ஐஃபோன் வாங்குறேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் சேவிங்ஸில் அவங்க திங்க் பண்ணுறாங்க. குறிப்பாக கோல்டை பற்றி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், கோல்டு வந்து ஒரு வரலாறு காணாத ஒரு உயர்வை சந்திச்சு போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படிங்கிற ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இன்னி தேதி நம்ம பேசும்போது ஒரு 12,800 ரூபா கிராமும், சில்வர் கிட்டத்தட்ட 2,44,000 ரூபா போர்ட்லையும் காட்டுது. ஸோ சில்வர் வந்து ஒரே வருஷத்துல 100% தாண்டி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கோல்டுமே லாஸ்ட் 2 வருஷமா தொடர்ந்து 50% தாண்டி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடரலாம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தொடரலாம். ஏன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அதை ஸ்டாப் பண்ற மாதிரி தெரியல. அதே மாதிரி சில்வருக்குமே வந்து ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. $50 பெர் ரவுன்ஸுங்கிற ஒரு லைஃப் டைம் ஹை, 44 வருஷமா பிரேக் ஆகாத ஒரு லைஃப் டைம் ஹையை இப்போ வந்து $70 வந்து நிக்குது. ஸோ அதனால கிட்டத்தட்ட சில்வர் $100 வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு அனலிஸ்ட் சொல்றாங்க. கோல்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $6,000 பெர் ரவுன்ஸ் இன்னொரு ஒரு வருஷத்துல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் வந்து இதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஒருத்தர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் கோல்ட்ல போட்டு மாட்டிக்கிறதுக்கு பதிலா ஒரு சில போர்ஷன் கோல்ட்ல அவங்க போட்டுட்டு பாக்கி இருக்கிறத எஸ்ஐபிஸ் மூலமா அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இட் வில் பி குட் ஃபார். இப்போ நம்ம அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்து இந்த நகை சீட்டு போடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இதுல எது பெஸ்டா இருக்கும் சார்? ஸோ எனிதிங் விச் இஸ் ரெகுலேட்டட் இஸ் குடுங்க. இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ரெகுலேட்டட். இப்போ கோல்டுல நீங்க இடிஎஃப் எடுத்துட்டீங்கன்னா ரெகுலேட்டட். டிஜிட்டல் கோல்டு ரெகுலேட்டட் கிடையாது. ஏன்னா கிளியரா செபி சொல்லிட்டாங்க, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுல ஏதாவது பிளாட்ஃபார்ம் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நாங்க பொறுப்பு கிடையாதுங்கிறத செபி கிளியரா சொல்லிட்டாங்க. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஜிபி ரெகுலேட்டட், ETF ரெகுலேட்டட். எஸ்ஜிபி குறைஞ்சிக்கிட்டே வருது, அதனால ETF இஸ் ரைட் வே டு டு. பிசிக்கல் கோல்டு வாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, ஏன்னா அது அவங்க கையில பொருள் கிடைச்சிட போகுது, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அவங்க சிட்டு சொல்றீங்க, நம்மளும் டெய்லி பேப்பர்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தீபாவளி சிட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி கோல்டு சிட்டா இருக்கட்டும், நிறைய பேர் போனவங்கலாம் இருக்காங்க. இதையே ஒரு 40-50 வருஷம் முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு தங்க நகையில ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி கூட 40-50 வருஷம் முன்னாடி அவங்க வாங்கின சிட்டு பைசாவை முதலீட்டாளருக்கு திருப்பி கொடுக்க முடியல. பைசாவாகவும் திருப்பி கொடுக்க முடியல, கோல்டாவும் திருப்பி கொடுக்க முடியல. எல்லாரும் ஏமாந்துருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஜுவல்லர், 100 வருஷம் பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஜுவல்லர் தான், பேர் சொல்ல வரும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஏன்னா அது ரெகுலேட்டட் கிடையாது. யாரும் அவங்களை கேள்வி கேட்பாங்க? ஏதாவது கேஸுன்னு போகும், அவ்வளோதானே ஒழிய வேற எந்த கேள்வியும் கிடையாது. இப்போ மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை வேற விஷயங்களோ அந்த மாதிரி கிடையாது. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்களே எடுத்துங்களேன், அதெல்லாம் ரெகுலேட்டட். நீங்க அவன் ஸ்மால் சேவிங்ஸ் பண்ணணும்னா அவங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் கூட பண்ணலாம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. ஆப் மூலமாவும் இன்வெஸ்ட் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அதனால இந்த மாதிரி கரெக்டா கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு விஷயங்கள் அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க பணத்தை வந்து லூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்பதான் அவங்க சேவிங்ஸ்குள்ளேயே வர்றாங்க. சேவிங்ஸ்குள்ள வரும்பொழுதே ஆரம்பிக்கும் பொழுதே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா எதிர்காலத்துல சேவிங்ஸ் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையே போகும். ஸோ அதனால கரெக்டா ப்ராப்பரா ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நம்ப தகுந்த ஒரு விஷயங்கள்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25-28 வயசு ஆகும் சார். ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேவிங்ஸ் பண்ணா இந்த அமௌண்ட் இப்போ வந்து ஒரு 5,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்றாங்கன்னா ஒரு 15-20 வருஷம் கழிச்சு இது இவ்வளோ அமௌண்ட் வரும்னா அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா சார்? ஒரு லாங் டேர்ம்ல நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஈக்விட்டிஸ் மட்டும்தான் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இன்னைக்கு 4 அசெட் கிளாஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எஃப்டி, ரியல் எஸ்டேட், கோல்டு, ஈக்விட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 4லையும் அதிக ரிட்டர்ன்ஸ் எது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்விட்டிஸ்ல தான் வரும். அது எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, ஒரு தொடர்ந்து லாங் டேர்ம்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, லாங் டேர்ம்ல பணத்தை வெளில எடுக்காம இருந்தாங்கன்னா அந்த ரிட்டர்ன்ஸ் அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, யாராவது ஒரு 1 கோடி ரூபா அவங்க சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு 15-15-15 ஒரு ரூல் இருக்கு. 15,000 ரூபா பர் மந்த் ஒரு 15 வருஷத்துக்கு அவங்க ரிட்டர்ன் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 15% ரிட்டர்ன்ஸ்ல 1 கோடி ரூபா கார்பஸ் அவங்களால சேர்க்க முடியும். ஸோ இந்த பேசிஸ்ல தான் அவங்க வந்து ஒரு ஸ்மால் சேவிங்ஸை ஒரு கோல் ஓரியன்டட் விஷயத்துக்கு அவங்க எடுத்துட்டு போனாங்கன்னா ஒரு பெரிய கார்பஸை எதிர்காலத்தில் அவங்களால சேர்க்க அது பாசிபிள் தானா சார்? 100% பாசிபிள். இன்ஃபேக்ட் வந்திருக்கு 15 வருஷத்துல வந்திருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ்லாம் அதை விட தாண்டி இருக்கும். பட் ஒரு கைட்லைன் கொடுக்கணும்னா இந்த கைட்லைன் நம்ம கொடுக்கலாம். ஆனால் சாமானிய மக்களுக்கு அதெல்லாம் அந்த மியூச்சுவல் ஃபண்டோ எஸ்ஐபி பற்றிலாம் தெரியல இல்லையா சார்? அவங்க இன்னமும் கோல்டு மேலேயே தான் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க இல்லையா? கரெக்டு. சாமானிய மக்களுக்கு இன்னைக்கு வந்து எதெல்லாம் ஸ்பெகுலேஷனோ அதெல்லாம் நிறைய தெரியுது. கிரிப்டோவில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பாருங்க,
மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸை தாண்டி கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு பெட்டிங் ஆப் வந்துச்சுன்னா அதுல யூசர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க. ஸோ அந்த விஷயம்லாம் தெரியும் பொழுது இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே நிறைய எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. ஈவன் பட்டி தொட்டி எல்லாம் போயிட்டு கூட இதெல்லாம் என்ன மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னங்கிற விஷயங்களை நிறைய நிறுவனங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது தொண்டு நிறுவனங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு, இதில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்பிஎஸ்ஸே நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், இப்போ எல்லா எம்ப்ளாயிஸுமே என்பிஎஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்பிஎஸ்லயுமே ஒரு ஈக்விட்டி கம்பனன்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால ஈக்விட்டிஸ் ஆஸ் அ கான்செப்ட் வந்து டெவலப் ஆகிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இல்லைன்னா 30,000 கோடி உங்களுக்கு எஸ்ஐபிஎஸ் உங்களுக்கு எப்படி வரும்? ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வர்றாங்க. பட் வந்து ப்ராடர் பெனட்ரேஷன், நீங்க கரெக்டாக சொன்ன மாதிரி கிராமத்து லெவலில் இது இன்னும் பெனட்ரேட் ஆகலைங்கிறது உண்மை. அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட் செபியும் சேர்ந்துக்கிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாமும் மியூச்சுவல் ஃபண்டை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நீங்க பின்கோடு வாரியா நீங்க எடுத்தீங்கன்னா கிராமத்துல ஒரு 3-4% தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. பாக்கி 97% பீப்புள் வந்து இன்வெஸ்டே பண்ணல. ஸோ அவங்களும் ஈக்விட்டிஸோட பலனை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இது என்ன விஷயங்கிறத அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இப்போ கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜனவரி 1 இந்த விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இது உங்க ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும்னா என்ன மாதிரி விஷயம்? ஸோ ஜனவரி 1 ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் யாரும் சேவிங்ஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா ஒரு 25% முதல்ல உங்க சம்பளத்துல தனியா எடுத்து வச்சிருங்க. 25% ஒதுக்கி வச்சிடணும். பாக்கி இருக்கிற பணத்தை தான் செலவு பண்ணணும். அதாவது செலவு போக பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியா ஒதுக்கி வச்சிருங்க. நான் வந்து 50% 60% எடுத்து ஒதுக்கி வைங்கன்னு சொல்ல. நான் சொல்றது ஒரு சாதாரணமா ஒரு 15,000 20,000 சம்பாதிக்கிறவங்கள 25% ஒதுக்கி வச்சுட்டு பாக்கி இருக்கிறத மட்டும் செலவு பண்ணுங்க. கொஞ்சம் உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி இருக்கு, 40,000 50,000 இருக்கு, இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுடைய சேவிங்ஸ் பர்சன்டேஜை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை பண்ணிக்கிட்டு இப்ப சில பேர் வந்து என்ன விரும்புவாங்கன்னா கோல்டு விரும்புவாங்க. பெண் குழந்தைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களால ஒரு 1000 2000 தான் மாசம் இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா கோல்டு ஏறிட்டே போகுது, எனக்கு என்ன இன்னும் 5 வருஷம் கழிச்சு நான் கோல்டு வாங்க போகும்போது எங்கேயாவது ஒரு 25,000 ரூபாய் போயிடுச்சுன்னா அந்த சமயத்தில் எனக்கு ரொம்ப லாஸ் ஆகும். அதனால நான் கோல்டு ஸ்கீம்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சார். நான் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ உங்களோட ஃபண்டமெண்டல் பாயிண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த சேவிங்ஸ் ஹேபிட் எல்லாருக்கும் வரணும். 25% தனியாக ஒதுக்கி வச்சிருங்க. அந்த சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. கோல்டுலயோ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லயோ எஸ்ஐபிலயோ இல்ல எஃப்டிஆர்டிலயோ ஏதாவது ஒரு திட்டத்தில் இணைஞ்சுக்கிட்டு அந்த சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ஒரு வருஷம் அதை ரன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துல இருந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணா அதிக ரிட்டர்ன் வருங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க 1000 2000 தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா அதுல அதிகமான ரிட்டர்ன்ஸ் வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு காரணமா இருக்காது. ஆனா சேவிங்ஸ் அஸ் அ ஹேபிட் அது இம்ப்ரூவ் ஆகணும். இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஹவுஸ் ஹோல்டு சேவிங் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. 23-24% இருந்த ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் ரேட்டு இன்னைக்கு 18-19% வந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த இஎம்ஐ கலாச்சாரம் எல்லாமே இஎம்ஐல கிடைச்சிருது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் அவங்களுக்கு வர்ற பணம் எல்லாமே இஎம்ஐல போறதுனால சேவிங்ஸ் அதிகமா பண்ண முடியல. இப்போ இந்த வருஷம் 2026 சேவிங்ஸ் அதிகமா நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ரெசல்யூஷன் எடுத்துக்கும். இந்த இஎம்ஐ எல்லாம் க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ஐடியா மாதிரி ஏதாச்சும் கொடுங்க சார். எல்லாருமே இந்த இஎம்ஐ இல்லாத ஆளே இல்லை அந்த மாதிரி இருக்கு இல்லையா? இஎம்ஐயை க்ளோஸ் பண்றதுக்கு ஐடியாங்கிறது அவங்க வந்து அதிகம் சம்பாரிச்சாதான் பண்ண முடியும். ஆனா இஎம்ஐல போய் ட்ராப்ல மாட்டாம இருக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷா லோன் எடுக்காம இருந்தாலே போதும். நீங்க ஃப்ரெஷ்ஷா லோன் எடுக்கலங்கிற ஒரு உறுதியான முடிவை ஒருத்தங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எடுத்துருக்கக்கூடிய இஎம்ஐ 2 வருஷமோ 3 வருஷமோ 6 மாசமோ 1 வருஷமோ முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா லோன் எடுக்கலன்னு வச்சுங்களேன், அந்த ட்ராப்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. இவங்க சைக்கிள்ல மாட்டிக்கிறாங்க. ஒரு இஎம்ஐக்கு கட்டுறதுக்காக இன்னொரு லோன் எடுக்கிறது, அந்த லோனு கட்டுறதுக்காக இன்னொரு இஎம்ஐ எடுக்கிறது, அந்த ட்ராப்ல தான் மாட்டிக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய பூதாகரமான விஷயம். இது தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா நாட்டுக்கு நல்லது இல்லை. இப்போ நீங்க நிறைய வந்து விஷயங்கள் சொன்னீங்க சார், இதுல இன்வெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி விஷயங்கள் சொன்னீங்க. ஆனாலுமே சில பேர் வந்து கோல்டு தான் ஃபியூச்சர் நினைச்சிட்டு இருக்காங்க சார். கோல்டை தவிர்த்து இதெல்லாம் ஃபியூச்சர்ல இருக்கு, நிறைய பேருக்கு இது தெரியாதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல சார், அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்க. ஸோ இப்போ கோல்டு தான் ஃபியூச்சர்னு அவங்க நினைக்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். இது ஓகே, இட்ஸ் நேச்சுரல். ஏன்னு கேட்டீங்கன்னா 2 வருஷமா கோல்டு ஏறிட்டு இருக்கு. ஸோ கோல்டு ஏறாத போது யாரும் அதை பத்தி திங்க் பண்ணல. 8 வருஷம் கோல்டு தூங்கிட்டே இருந்துச்சு, அப்ப யாருமே திங்க் பண்ணல. இப்பயுமே கோல்டு ஏறும்போது அவங்க நினைக்கிறாங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இருக்கிற கோல்டை வச்சு அதுல இருந்து லோன் எடுத்து ஃப்ரெஷ்ஷா போய் கோல்டு வாங்குறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு சரிவு வந்துருச்சுன்னா மாட்டிக்குவாங்க. சரிவு வரல, ஒரு 2 வருஷம் கோல்டு அதே பிரைஸ்ல இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க லோன் எடுத்திருக்காங்க இல்லையா, அவங்க ஏற்கனவே வச்சு கோல்டை அந்த கோல்டை போய் அந்த லோனை க்ளோஸ் பண்ணுவாங்க, இல்லை வாங்கின தங்கிறத வித்துருவாங்க. ஸோ இதுதான் ஒன்று நடக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு பீக்கான ஒரு பீரியட்ல எதுவுமே வந்து பண்ணிக்க முடியாது. எதுக்குமே ஒரு எண்ட் இருக்கு. நீங்க பங்குச்சந்தையா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், பிட்காயினா இருக்கட்டும், இல்லை வேற எந்த அசெட் கிளாஸ் வேணாலும் எடுத்துங்க, தொடர்ந்து ஒரு அசெட் கிளாஸ் ஏறிட்டே போக முடியாது. அதுக்குன்னு ஒரு எண்ட் இருக்கு. அந்த ரிவர்சல் டு மீன்ங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதனால அது இப்போ நடக்குமா, கோல்டு கிராமுக்கு 15,000 போயிட்டு நடக்குமா, 17,000 போயிட்டு நடக்குமாங்கிறது தெரியாது. ஆனால் அந்த கரெக்ஷன் கண்டிப்பாக வரும்.
ஸோ அதனால ஒரே அசெட் கிளாஸ்ல போய் முடக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லை. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட. நீங்க வந்து ஒரு 20,000 சம்பளம் இருக்கு, 3,000 4,000 சேவ் பண்றாங்க, அதை கோல்ட்ல போடுறாங்க, தப்பு இல்லை. அவங்க இன்னும் 3 வருஷத்துக்கு சேர்த்தாலும் 2 லட்சம் 3 லட்சம் மேல அவங்களால கோல்டு சேர்க்க முடியாது. ஒருத்தர் கையில 2 லட்சம் 3 லட்சம் கோல்டு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒருத்தர் 50,000 சம்பாதிக்கிறாரு, அவருக்கு மாசம் 20,000 சேமிக்க முடியும், 25,000 சேமிக்க முடியும். அவர் எல்லாத்தையும் போய் கோல்ட்ல வச்சாருன்னா ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு ஒரு அஸ்திவாரம், ஒரு அசெட் அலோகேஷன் சொல்லுவாங்க. அந்த அசெட் அலோகேஷனே பண்ணாம நான் ஒரே அசெட் கிளாஸ்ல போய் நான் முடக்கிறேன், அதுவும் லாஸ்ட் 2 வருஷத்துல பீக்ல இருக்கக்கூடிய அசெட் கிளாஸ்ல போய் முடக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது சரியான விஷயம் கிடையாது. அப்போ வந்து அவங்க ஆல்டர்னேட்டிவ் விஷயம், ஒரு எஸ்ஐபிஸ்ல, ஸ்மால் மிட் கேப் ஃபண்ட்ஸ்ல ரிட்டர்ன் ஜாஸ்தி வரும். இப்போ நீங்க 2026 கேட்கறதுனால நான் சொல்றேன், லாஸ்ட் 2 வருஷமா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லாதனால இந்த வருஷம் ஈக்விட்டி மார்க்கெட்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஜிஎஸ்டி 2.0 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் இந்த லாஸ்ட் 3 மாசத்துல எல்லா கம்பெனிஸ்க்கும், ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் உட்பட எல்லா கம்பெனிஸ்க்கும் அவங்களுடைய வருவாய் கூடிக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களுடைய ஏர்னிங்ஸ் growth இருக்கும். அது ஜனவரி மாசத்துல வரக்கூடிய காலாண்டு ரிசல்ட்ஸ்ல நம்மளால பார்க்க முடியும். அந்த ரிசல்ட்ஸ்ல கம்பெனிஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அது சென்செக்ஸோட இபிஎஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். சென்செக்ஸ் இபிஎஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா சென்செக்ஸ் ஏற ஆரம்பிக்கும். ஸோ அதனால வாங்கின யூனிட்ஸ் எல்லாமும், யூனிட் பிரைசஸ் எல்லாமும் ஏற ஆரம்பிக்கும். அப்போ திரும்பி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து ஃபுல்லாக இங்கே வருவாங்க. இப்போ கோவிடுக்கு அப்புறம் எல்லாரும் பங்குச்சந்தை ஏன் சேர்ந்து போனாங்க? கோவிடுக்கு அப்புறம் ஒரே லெவலில் பங்குச்சந்தை, ஒரே கிராஃப் அப்படியே மேலே தான் ரூஃபில் போச்சு. அதனால எல்லாரும் பங்குச்சந்தைக்கு போனாங்க. இப்போ கோல்டு 2 வருஷமா ஏறிட்டு இருக்கு, எல்லாரும் கோல்டுக்கு போகிறாங்க. ஸோ இது வந்து கரெக்டான முறையா கிடையாது. ஒரு அசெட் கிளாஸ் ஏறுதுங்கிறதுனால எல்லாரும் போகிறதுங்கிறது சரியான முறை கிடையாது. இதே மாதிரி தான் பிட்காயின் 20, 21, 22 ஏறிச்சு. கொண்டு போயிட்டு இந்தியாவில் 18 கோடி கிரிப்டோ அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. இன்னைக்கு பிட்காயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபால் ஆயிருக்கு. சில கிரிப்டோ காயின்ஸ்லாம் 90% லாஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு யாரும் அதை பற்றி போகிறது இல்லை. ஸோ அதனால ஒரு அசெட் கிளாஸ் ஃபிளேவர் ஆஃப் த சீசன் இருக்கும் பொழுது அதில் போய் அதிக பணத்தை முடக்கிறதுங்கிறது சரியான விஷயம் கிடையாது. ஸோ அதிகமான ஒரு சேவிங்ஸ், மாதம் 20,000, 25,000, 15,000, 20,000 ஒருத்தரால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு 3,000, 4,000 கோல்டில் போட்டுங்க. பாக்கி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நல்ல ஒரு ஃபினான்ஷியல் பிளானை தேடிட்டு ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எடுத்துட்டு அவங்க பில்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டுனா எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, வெறும் ஈக்விட்டி ஃபண்டு மட்டும்தான், பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்கள் மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குங்கிறது நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் மியூச்சுவல் ஃபண்டில் அதுலேயே நிறைய மல்டி அசெட்ஸ் இருக்கு. கோல்டு, சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இருக்கு. ஃபாரின் ஈக்விட்டிஸ் இருக்கு. வெளிநாட்டு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய திட்டங்கள் இருக்கு. இந்திய பங்குச்சந்தைகள் இருக்கு. டெட் ஃபண்ட் இருக்கு. கார்பரேட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் சாவரின் ரேட்டட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னா வெறும் ஸ்டாக்ஸ் மட்டும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மல்டி அசெட் கிளாஸஸ் இருக்கு. ஸோ அதுலயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 2026 இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க தான் ராஜா ஃபியூச்சர்ல. அந்த மாதிரினா என்னென்ன மாதிரி விஷயங்கள்? ஸோ அந்த மாதிரி செக்மெண்ட் வைஸ் நம்ம சொல்ல முடியாது. பட் இன் ஜென்ரல் மார்க்கெட்டே லோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுனால இங்கேருந்து இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுல அதிக ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லார்ஜ் கேப்ல அந்த அளவுக்கு வந்து இண்டெக்ஸை ஒட்டி தான் லார்ஜ் கேப்போட ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால லார்ஜ் கேப்ல பெரிய ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியாது. ஒரு 3-4 இயர்ஸ் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ்ல பண்ணலாம். பட் ஒரு செக்டர் 2 செக்டர் சப்போஸ் நீங்க ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா பேங்கிங் செக்டர் இந்த வருஷம் நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். வரக்கூடிய காலங்களில் பேங்கிங் செக்டர் நல்லா இருக்கும். ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா 2026 ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாம நீங்க பண்ண வேண்டிய ஆராய்ச்சி ஒரே ஒரு ஆராய்ச்சி, என்னால மாசம் எவ்வளவு சேமிக்க முடியும், அந்த தொகையை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். அந்த தொகையை உங்களுக்கு பிடிச்ச அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோல்டு வேணுமா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1000, 2000 நீங்க மாசம் இன்வெஸ்ட் பண்றதுனால கோல்டு இறங்கினாலும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸ்லயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல, எஸ்ஐபிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. எஃப்டிஆர்டில கொஞ்சம் இது வச்சுங்க. எமர்ஜென்சி கார்பஸை பில்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஏஐலாம் வந்திருக்கு. சப்போஸ் யாருக்காவது வேலை போயிடுச்சு, அப்படி ஒரு 6 மாசம் ஒரு கேப் வருது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மாசம் ஒரு 10,000 ரூபாய் செலவினங்கள் அப்படின்னு சொன்னா ஒரு 6 மாசத்துக்கான செலவினங்கள் ஒரு 60,000-70,000 ரூபாய் ஒரு எமர்ஜென்சி கார்பஸ்ல பில்ட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த விஷயங்களை வந்து 2026 ஜனவரியிலேருந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய நிதி திட்டமிடல் நல்லா இருக்கும். அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் வரக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மக்கள் இதுக்கப்புறம் சேவிங்ஸ் மேல வந்து ஆர்வம் வந்து பண்ணுவாங்கன்னு நம்புவோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours.